விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் தமிழக அரசுல அமைச்சர் பதவியில் இடம் பிடித்திருக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் இதன் மூலமாக என்ன லாபத்தை கொய்ய போகிறது, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இனி என்னவாகும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதிமுக இரண்டாக உடைய போகிறது, உடைந்து விட்டது என்று பேசி இருக்கக்கூடிய நிலையில இப்போது திமுக கூட்டணி உடைந்திருக்கிறது. இது அரசியல் களத்தில் எந்த விதமான மாற்றத்தை இனி தமிழகத்தில் உருவாக்க போகிறது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நம் முன்னால் இருக்கிறது. பார்ப்போம் காணொளியில். கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தமிழக அரசியலில் நிகழ்ந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கிறது. அதுபோல விடுதலை சிறுத்தைகள் IUML, இந்த விடுதலை சிறுத்தைகளும் IUMLக்கும் தலைகீழா நின்னா கூட இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வாய்க்காது. அது நிச்சயமாக உண்மை. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இப்போது கிடைத்திருக்கிறது. இதுல லாபம் கொய்திருக்கிறது யார் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்கிறது. நமக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி எழுப்பிய பல்வேறு கேள்விகள்ல மிக மிக முக்கியமான கேள்வி, மதவாத சக்தியான பாஜகவை டிவிகே எதிர்க்கவில்லை, மோடி அவர்களுடைய பேரை கூட அவர் சொல்லல அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் எழுந்தது. குறிப்பாக மோடி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் இல்லைன்னு சொன்னா அவர்கள் தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள், தமிழகத்திற்கு நிதியை கொடுக்காதது, இந்த விஷயங்கள் எல்லாம் டிவிகே எந்த விதமான போராட்டங்களையும் செய்யவில்லை. இன்னும் பேரளவிற்கான சில போராட்டங்களை மட்டும் அவர்கள் முன்னெடுத்தார்கள். மோடி அவர்களுடைய பேரையோ அமித்ஷாவினுடைய பேரையோ அதிகார வர்க்கத்தையோ எதிர்த்து அவர்கள் இதுவரை கேள்வி கேட்கவில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா திருப்பரங்குன்ற மாதிரியான பிரச்சனைகள், கிறிஸ்துமஸ் நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்தியா முழுவதும் எழுந்த எதிர்வினை தாக்குதல்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதற்கு எல்லாவற்றுக்கும் அவர்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான எதிர்வினையும் காத்திரமாக வரவில்லை. அப்போ நம்ம குற்றம் சாட்டி கொண்டிருந்தோம். பொதுவாக இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களாக இருந்தாலும் சரி, ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் சரி, டிவிகேயை குற்றம் சாட்டி கொண்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய அமைச்சரவையில் IUMLக்கு வாய்ப்பளித்திருக்கிறது. அதுபோல விசிகேக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதன் மூலமாக டிவிகேக்கு லாபம். நிச்சயமாக விஜயினுடைய கட்சி இந்த ஆட்சிக்கு இப்போது பாதிப்பு எதுவும் இல்லை. இதன் மூலமாக அவர்கள் அவர்களுடைய ஆட்சியை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதுபோல விடுதலை சிறுத்தைகள், இதுல கம்யூனிஸ்டுகள் இந்த அதிகாரத்தில் பங்கேற்கவில்லை. அவர்களுக்கு அமைச்சர் பதவி தேவையில்லை, நாங்க வெளியிலிருந்தே ஆதரவு தாரோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இனி ஒரு 6 மாதத்திற்கு இந்த ஆட்சிக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. இதன் மூலமாக 2 விஷயங்களை டிவிகே கொய்திருக்கிறது. 2 லாபத்தை உடனடியாக அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு லாபம் பார்த்தீங்கன்னு சொன்னா பாஜகவை டிவிகே நிச்சயமாக எதிர்க்காது, வலுவாக எதிர்க்காது. அவர்களுடைய பின்னணி எல்லாம் அப்படித்தான், அவர்கள் இதுவரைக்கும் அப்படித்தான் நடந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமாக பாஜகவை எதிர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு, இல்லைன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எதிர்த்து இங்க போராடுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஆனால் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் IUMLம் அப்படி இருக்க முடியாது, கம்யூனிஸ்டுகளும் அப்படி இருக்க முடியாது. அப்போ இந்த குரலை டிவிகே சார்பாக விடுதலை சிறுத்தைகளும் IUMLம் எழுப்புவார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுப்பி இருக்கிறது. யுத்தத்தில் கேடயங்களாக இவர்களை டிவிகே விஜய் அவர்கள் பயன்படுத்த போகிறாரா? நான் அமைதியா இருப்பேன், ஆனா மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய வேலையை இந்த கட்சிகள் செய்வாங்க, இவர்கள் செய்வாங்க. ஏன்னா நேரடியாக இதுவரைக்கும் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு எந்த விதமான பிரஸ் மீட்டையும் கொடுக்கவில்லை, பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் ஓடி போய் கொண்டிருக்கிறது. இது பாஜகவினுடைய மாடல், மோடி அவர்களுடைய மாடல். அந்த மாடலைத்தான் இங்கே விஜய் அவர்கள் பின்பற்றுகிறாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கிறது. எப்படி மகாராஷ்டிராவில் பாஜக சிவசேனாவை விழுங்கி கொண்டதோ அப்படி இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளையும் டிவிகே விழுங்க போகிறதா அப்படிங்கிற பிரதான கேள்வி இதற்கு முன்னால இருக்கிறது. இதுல தான்
பார்த்தீங்கன்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வரலாறு, தொல் திருமாவளவன் அவர்களுடைய வரலாறையும் நம்ம வந்து சற்று பின்னோக்கி போய் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 1990களில் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தொல் திருமாவளவன் அவர்கள் ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு மோசமான காலகட்டம். இங்க இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு எதிராக மிக கடுமையான காலகட்டம். அவர்கள் தாக்கப்படக்கூடியது, அவர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்தது. அதை மறுக்க முடியாது. தமிழ்நாடு மாதிரி ஒரு ஜாதிய பின்புலம் கொண்ட, ஜாதிய அடுக்குமுறை கொண்ட ஒரு மாநிலத்தில் அதற்கு எதிராக, ஜாதி ஒழிப்புக்கு எதிராக தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமூகம், அதுபோல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகங்களுக்கு ஆதரவாக ஒரு குரல் எழுமிச்சு. அதுதான் தொல் திருமாவளவன் அவர்கள். அந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப மோசமான காலகட்டமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனா அவருடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. அப்போ தலித்துகளிடையே, தலித் இளைஞர்களுக்கிடையே ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு குரலாக தொல் திருமாவளவன் அவர்களுடைய குரல் ஓங்கி வந்தது. நமக்கு தெரியும், இந்த ஜாதிய பின்புலத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் தங்களுடைய ஜாதியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய விஷயங்களை பேசுவாங்க. இல்லைன்னா தொட்டும் தொடாமலும் சமூக நீதி சார்ந்த விஷயங்களை பேசுவாங்க. அவர்களுக்கு அந்த கருத்தியல் பலம்ங்கிறது பலமாக இருக்காது. அவ்வளவு கொள்கை பிடிப்போட இருக்க மாட்டாங்க. அரசியல் தெளிவு அவர்களுக்கு இருக்காது. இதுவரைக்கும் இருந்தது, பல்வேறு தலைவர்களிடத்துல இதுவரைக்கும் இருந்த விஷயம் அதுதான் பெரும்பாலும் நபர்களிடத்துல. ஆனா தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் ஈழ ஆதரவு அரசியலை கையில் எடுத்தவர். தமிழர் நலன் சார்ந்து தமிழருக்கு எதிராக என்ன நிகழ்வு நடந்தாலும் அதற்கு எதிராக களம் கண்டு போராடக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரிடத்துல இருக்கிறது. அதுபோல இங்க இருக்கக்கூடிய ஜாதிய ஒடுக்குமுறை, அதை ஏற்கனவே நம்ம பேசிவிட்டோம். அதுபோல பார்த்தீங்கன்னு சொன்னா பெரியாரியம், அம்பேத்கரியம், இதெல்லாம் ஆழமான நம்பிக்கை கொண்டவர், ஆழமாக அதை கற்றவர். அதற்காகவே தன்னுடைய குரலை உயர்த்தி கொண்டு போராட்ட களங்களில் நின்றவர். இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு PhD, அவர் ஒரு பட்டதாரி, ஒரு டாக்டரேட் பண்ணியிருக்கிறாரு. இப்படி பல்வேறு விஷயங்களை கற்று தேர்ந்த ஒரு தெளிவான அரசியல்வாதியாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த எலெக்ஷன்ல 2026 தேர்தலில் டிவிகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்க்காத வெற்றியை பெற்றிருக்கிறது. பலரும் இந்த வெற்றியை எதிர்பார்க்கல. குறிப்பாக சிறுபான்மையினுடைய வாக்குகள், அதுபோல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய வாக்குகள் பெருவாரியாக அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது பல்வேறு படிநிலைகளில் நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகளையும் IUML-ஐயும் அமைச்சர் பதவியில் கொண்டு வந்திருக்கிறதுனால ஒரு சாஃப்ட் கார்னர், ஏற்கனவே ஒரு ஆதரவு இந்த மக்களிடத்தில் இருக்கிறது டிவிகேக்கு. இப்போது இந்த ஆதரவு நிலை நிச்சயமாக அதிகரிக்கும். இன்னொன்று, ஒரு உளவியல் மாற்றத்தை இது தமிழக அரசியல் களத்தில் உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. போக போக தான் இது நமக்கு தெரியும். இனி இங்க தமிழகத்தில் புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை, பாஜகவினுடைய திட்டங்களை இவர்கள் எந்த மாதிரி எதிர்க்கிறாங்க, அதை பொறுத்து தான் அடுத்த கட்ட நிகழ்வுகள், இவர்களுடைய எதிர்ப்பு, இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. குறிப்பாக திருப்பரங்குன்றம் மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் இவர்கள் இனி எந்த மாதிரியான நிலைப்பாடை எடுக்க போகிறார்கள், அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி டிவிகே அரசுல பங்கெடுக்குதுன்னு சொன்னா வருங்காலத்துல அவர்கள் நிச்சயமாக திமுக கூட்டணியில இருக்க முடியாது. 1-2 நாட்கள்ல அவர்கள் அறிவிக்கக்கூடும், நாங்க கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் அப்படிங்கிறத. அதுதான் தார்மீக விஷயமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ டிவிகே அரசுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கும் போது ஏற்கனவே இருந்த விசிகே தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஆளுமை இனி என்னவாகும் அப்படிங்கிற கேள்விகள் எழுகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிகேனுடைய அமைச்சரவையில் அவர் பங்கெடுப்பதற்கு கட்சியில் உள்ளால இருக்கக்கூடிய அழுத்தங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. நம்ம இவ்வளவு காலம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த அதிகாரத்தை சுவைப்பதற்கான
வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை. நம்ம இந்த அதிகாரத்தில் பங்கேற்போம், அதன் மூலமாக கட்சியை அடுத்த கட்டத்திற்கு நம்ம எடுத்துக்கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறது தான் உள்ளாலிருந்து வரக்கூடிய நெருக்கடியாக அழுத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அழுத்தத்திற்கு இப்போது திருமாவளவன் வேறு வழி இல்லாமல் பலியாகி விட்டாரோ அப்படிங்கிற கேள்வியும் இதுல எழுகிறது. திருமாவளவன் அவர்களுடைய தடுமாற்றத்தை நம்ம இந்த எலெக்ஷன் முடியக்கூடிய காலகட்டத்திலே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவர் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக அவர் பேசினது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ களத்தை அவர் முன்கூட்டியே கணித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள முக்கிய விஷயமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு இந்த கருத்தியல் தேவையில்லை. இங்க எந்த மாதிரியாக அரசியல் தத்துவங்கள் பேசுகிறார்கள், அந்த தத்துவங்கள் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுல தொக்கி நிற்கிறது. 2026 எலெக்ஷன் ஒட்டுமொத்தமாகவே அப்படித்தான் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதை ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்கு. விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குகள் பெரும்பாலும் ஒன்று திமுகவினுடைய எதிர்ப்பு, அதிமுக வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான வாக்குகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இன்னொன்று விஜய் வேணும்னு போட்ட வாக்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னா விஜயினுடைய அரசியல் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. விஜய் டிவிகே கட்சியில மற்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிறது பெரும்பான்மையான நபர்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியாது. அப்போ ஒரு அரசியல் தெளிவு இல்லாமல் தான் இந்த வெற்றியை விஜய் அவர்களுக்கு இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. வரக்கூடிய காலங்களில் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதுல இந்த கருத்தியலை ஏந்தி கருத்தியல் மூலமாக ஒரு அரசியலை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தொல் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இந்த உறுப்பினர்கள், தொண்டர்கள் இதுல இப்போது ஐக்கியமாய் இருக்கிறதுனால, டிவிகே அரசுல ஐக்கியமாய் இருக்கிறதுனால இவர்களுடைய நிலைப்பாடுகள் இனி என்னதாக இருக்கும்? விஜய் அவர்கள் நிகழ்த்தக்கூடிய இந்த ரீல்ஸுக்கெல்லாம் இவர்கள் பிளாஸ்ட் விட்டுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறதும் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கு. விஜய் அவர்களை வாழ்த்தி இவர்களும் இனி ஃப்ளெக்ஸ் போர்டுகள் வைப்பாங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பெயர் மங்கி போமா, அவர்களுடைய ஆளுமை சிதைவுறுமா அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அவருடைய ஆளுமை சிதைவுறாது. ஆனா இந்த இடத்தை மற்ற தலைவர்கள் பிடிப்பார்களா? இல்லைன்னு சொன்னா அவருக்கான முக்கியத்துவம் இங்கே குறைந்து போகுமா? வரக்கூடிய காலங்களில் என்னவாகும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிறதை நம்ம இதுல பொருத்தி பார்க்க வேண்டியது ரொம்ப காலத்தினுடைய கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சி உடைந்து விடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கான விஷயங்கள் எல்லாமே நடந்தது. 25 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அவர்களுடைய தலைமையில இந்த பக்கம் வந்தாங்க. அவர்களுடைய ஆதரவோடு தான் விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபித்தார். இப்போது அதிமுக கட்சி பிரிந்து கொண்டு வந்த அவர்களுக்கு அமைச்சர் பதவி இல்லை அப்படிங்கிறது தெளிவாகிவிட்டது. நேற்று சி.வி. சண்முகம் அவர்கள் போட்ட அந்த கூட்டத்தில் 6 எம்எல்ஏக்கள், 25 நபர்கள்ல 6 எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்போ நமக்கு அதிகாரத்தில் பங்கில்லை அப்படின்னு சொன்னா இந்த நபர்கள் எல்லாம் கலந்து மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு ஐக்கியமாகி விடுவார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ பெரிய சேதாரம் ஒன்றும் அதிமுகவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இப்போதைக்கு நமக்கு விளங்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதுல பெரிய சேதாரம் திமுகவுக்கு தான் ஆகி இருக்கிறதோ அப்படிங்கிறது என்ன தோன்றுகிறது. இந்த கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் IUMலும் இந்த பக்கம் நகர்ந்து வரும்போது எங்களுடைய அனுமதியோடு தான், அவங்ககிட்ட கேட்டு தான் நாங்க வாரோம் அப்படிங்கிறத இந்த தலைவர்கள் எல்லாம் பேசினாங்க. ஆனா இன்னுமே அவர்களுடைய கையில தான் இவர்களுடைய இந்த கடிவாளம் இருக்குமா அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இனி இவர்கள் சுதந்திரமாக செயல்படுவார்கள். இந்த அரசுல அங்கம் வகித்து கொண்டார்கள். IUMலும் இங்கே சேர்ந்து விட்டது. IUML இங்கே சேர்வதற்கும் காங்கிரஸ் துணை புரிந்தது.
இருந்தது. இல்லைன்னா காங்கிரஸினுடைய அழுத்தமும் தலைமையில் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய அழுத்தமும் ஒரு காரணமாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம இதுல நோக்கி பார்க்க வேண்டியதாக ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் குறிப்பாக 2029 எலெக்ஷனை தமிழக கட்சிகள் எப்படி எதிர்கொள்ள போகும் அப்படிங்கிற மிக மிக முக்கியமான பார்வையாக இருக்கிறது. IUML எல்லாம் தாவேக்காவோடு கூட்டணியில சேர்ந்துகிட்டதுனால விடுதலை சிறுத்தைகள், தாவேக்கா, VCK இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு அணியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேற யாராவது அந்த காலகட்டத்தில் வராங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அப்போ தன்னந்தனியாக களமாடும் திமுக கூட மதிமுக இருக்கிறது, தேமுதிக இருக்கிறது, இன்னும் சிலர் இருக்கிறாங்க. அதை தாண்டி இவர்கள் ஒரு வலிமையான கூட்டணியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2029க்குள்ளால இங்க என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது, அரசை எப்படி இவங்க நடத்தி கொண்டு போகிறார்கள், மத்திய அரசாங்கத்தை இவங்க எப்படி எதுக்குறன்னா நம்ம சும்மா பேசிட்டு இருக்கிறதுல மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இல்லைன்னா மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு வழங்காத உரிமைகள், பொருளாதாரம், இதையெல்லாம் எதிர்த்து இவர்கள் எப்படி களமாடுகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அரசியல் மாற்றங்கள், அரசியல் செயல்பாடுகள், கட்சியினுடைய இந்த செல்வாக்கு, மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதைத்தான் நம்மளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் இந்திய அளவில் எப்படி காய்களை திமுக நகர்த்த போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது ஒவ்வொரு நாளும் அடுத்த அடி தமிழக அரசியல்ல மாறிக்கொண்டே இருக்கும். இனி அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இன்னொரு காணொலி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.